News7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நலமை சொல்க நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் சரோஜ். நாம இன்றைய நலமை சொல்க நிகழ்ச்சியில என்ன பார்க்குறோம் அப்படின்னா, புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுக்கு ஊட்டச்சத்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறத பத்தி பேசுறதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன், ரேடியேஷன் ஆன்காலஜிஸ்ட். வாங்க அவர் வெல்கம் பண்ணிட்டு ஷோக்குள்ள போலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போ ரேடியேஷன் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்ல மருத்துவராக இருக்கீங்க. இந்த ரேடியேஷன் ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட்ல ரேடியேஷன் தெரப்பி மூலமா புற்றுநோயாளிகளுக்கு எந்த மாதிரியான சிகிச்சைகளை வழங்கிட்டு இருக்கீங்க சார்? ரேடியேஷன் ஆன்காலஜிங்கிறது ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கேன்சரை குணப்படுத்தக்கூடிய ஒரு முறை. கேன்சரை பொறுத்த வரைக்கும் குணப்படுத்துறதுக்கு ஒரு முறை மட்டும் அவசியம் இல்லை. அதில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. முக்கியமாக போகுனா அதில் ரேடியேஷன் ஆன்காலஜி ஒரு விங்கு, மெடிக்கல் ஆன்காலஜி ஒரு விங்கு, சர்ஜிக்கல் ஆன்காலஜி ஒரு விங். அதை தவிர நிறைய சப்போர்ட்டிவ் டிபார்ட்மெண்ட்ஸ் தேவைப்படுது. நியூட்ரிஷனல் டிபார்ட்மெண்ட்டு, பாலியேட்டிவ் கேர் டிபார்ட்மெண்ட், ப்ரிவென்டிவ் ஆன்காலஜி. அதில் பார்ப்போம்னா ரேடியேஷன் ஆன்காலஜியோட ரோல் எப்படின்னா, ஒரு ட்ரீட்மெண்ட், ஒரு கட்டி பிரெஸ்ட் இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த கட்டி எடுத்துடுறாங்க, அதுக்கப்புறம் கீமோ கொடுத்துருவோம். பட் லோக்கலாக இருக்கக்கூடிய சில செல்ஸை அங்கே நம்ம கண்ணுக்கு தெரியாத செல்ஸ் விட்டுப்போம். அதை நம்ம எப்படி ரேடியேஷன் கொடுத்து அந்த செல்ஸையும் காணப்படும். ஸோ தட் சர்வைவல் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். இந்த 3 விங்கோட சேர்ந்து தான் ஒரு கேன்சரை குணப்படுத்தக்கூடியது எப்போவுமே. ஸோ மல்டி டிசிப்ளினரி டீம் வச்சு தான் கேன்சரை குணப்படுத்தும். அதில் ரேடியேஷன் ஆன்காலஜி ஒரு முக்கியமான விங். ஓகே சார். சார், இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அந்த ப்ரோட்டீன் இன்டேக் அவங்களுடைய மசில் பில்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அவங்க ரெக்கவரிக்கு அது எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது சார்? ஓகே. ஸோ கேன்சர் பேஷண்ட்டில் ஜென்ரலாக ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அவங்க 2 விஷயத்தை போராட வேண்டியதாக இருக்குது. ஒன்று நோயால் வரக்கூடிய பிரச்சனைகள். நோய் என்ன பண்ணும், மசில்ஸை லாஸ் பண்ணும், அவங்க இம்யூனிட்டி லெவல்ஸை குறைக்கும், அவங்க டயர்ட்னஸ் கொடுக்கும், ஃபெட்டிக் கொடுக்கும். ஸோ இது நோயால் பண்ணுறது. அதை தவிர நம்ம நோய்க்கு சரி பண்ணுறதுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், கீமோதெரப்பி கொடுக்குறோம். அந்த ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸும் பாடியை தாக்குவோம். ஸோ இது 2யுமே சரி பண்ணக்கூடிய விஷயத்தினால நியூட்ரிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நியூட்ரிஷன் அட்ரெஸ் பண்ணுறதுல இந்த ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப முக்கியமானது. ப்ரோட்டீன்ஸ் ஏன் முக்கியமானு சொல்கிறேன்னா, தோஸ் ஆர் கால்ட் த பில்டிங் பிளாக்ஸ். ஸோ ப்ரோட்டீன் பாடியோட பில்டிங் பிளாக்ஸ். மசிலை பில்ட் பண்ணுது, இம்யூனிட்டியை பில்ட் பண்ணுது. ஸோ நிறைய விஷயத்துக்கு ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது. ஸோ மசில் மாஸ் பில்ட் பண்ணணுன்னா பேஷண்ட்டுக்கு உண்டான பாடி மாஸ் இண்டெக்ஸ் மெயின்டைன் பண்ணி அவங்களோட எனர்ஜி லெவல்ஸ் இம்ப்ரூவ் பண்ணும், இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ தட் அவங்க இந்த நோயை போராடி கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்ஸை பேலன்ஸ் பண்ணி அந்த சர்வைவல் பெனிஃபிட் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோட்டீன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் கேன்சர் பேஷண்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஸ் வெல் ஆஸ் கான்கரிங் த டிசீஸ். ஓகே சார். இப்போது ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று? ஓகே. ஸோ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த வே ப்ரோட்டீன் நிறைய கியூரியாசிட்டி இருக்கும் நிறைய பேர். ஸோ இந்த வே ப்ரோட்டீன் ஐசோலேட் அப்படின்னு சொல்லுவோம். வே ப்ரோட்டீன் ஐசோலேட் ஏன் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது ஹைலி ஒரு பியூரிஃபைட் ஃபார்மான ஒரு ப்ரோட்டீன்ஸ்னு கருதப்படுது. நம்ம நார்மலாக ஒரு ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படின்னா ஜென்ரலி என்ன சொல்லுவோம், 1.5 to 2 grams வரைக்கும் பர் கேஜி பாடி வெயிட் ப்ரோட்டீன் எடுத்தால் நல்லது. பட் அதோட குவான்டிட்டி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு கேன்சர் பேஷண்ட்டோ அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கப்போ அவங்களுக்கு ஆப்பிடைட் லாஸாக இருக்கும். அந்த பியூர் ப்ரோட்டீன், அந்த நார்மல் ப்ரோட்டீன் எடுக்கக்கூடிய தன்மை இருக்காது. அதை டைஜஸ்ட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய சத்து. ஸோ இந்த வே ப்ரோட்டீன் ஒரு ஹைலி பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். ஸோ 90% ஆஃப் த கண்டென்ட் ப்ரோட்டீனாக கொடுக்குது. ஸோ அதோட அப்சார்ப்ஷன் பெட்டராக இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு அந்த ப்ரோட்டீன் ரிக்வயர்மெண்ட் மீட் பண்ணுறதுக்கு வே ப்ரோட்டீன் ஐசோலேட் இஸ் வெரி குட். ஓகே சார். இந்த வே ப்ரோட்டீனில் என்னென்ன ப்ரோட்டீன்ஸ், என்னென்ன உணவுகள் அதில் இன்க்ளூட் ஆயிருக்கு சார்? ஓகே. வே ப்ரோட்டீன் இஸ் as I told, it's a very purified form of protein. அந்த 90% அதில் ப்ரோட்டீன் தான், லிட்டில் அதர் மிஸ்லினியஸ் திங்ஸ். பட் அந்த 90% ப்ரோட்டீனாக இருக்கிறதுனால அந்த குவான்டிட்டி எடுக்க வேண்டியது பேஷண்ட் ரொம்ப கம்மியாக எடுத்தாலே போகும். ஸோ கம்மியாக எடுத்தாலே அவங்களுக்கு அந்த அப்சார்ப்ஷன், ஏன்னா யூஸ்வலி என்ன ஆகும்னா கீமோதெரப்பி இருக்கிறப்போ இந்த நாசியா, வாமிட்டிங், இந்த சென்சேஷன்ஸ் இருக்கிறப்போ நிறைய எடுக்க முடியாது பேஷண்ட்ஸ். ஸோ அந்த கொஞ்சமாக எடுத்தோம், அதோட பெனிஃபிட்ஸ் 90% பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுனால அந்த வே ப்ரோட்டீன் இஸ் ரியலி a wonderful way of giving proteins to the cancer patient. சார், இப்போ இந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அபிடேட் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறது, அதற்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? ஓகே, நல்ல கேள்வி. ஸோ இது யூஸ்வலி இந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு உணவு கொடுக்கணும், நிறைய சாப்பிடணும், இதெல்லாம் சொல்கிறோம். பட் அதர் வே அரவுண்ட் என்ன பண்ணணும்னா, ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸ்னாலே பேஷண்ட் நிறைய எடுக்க முடிய மாட்டேங்குது. டிசீஸோட தாக்கத்தினாலையும் அந்த ஆப்பிடைட் லாஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்பிடைட் லாஸ் அப்படிங்கிறது தான் ஒரு மேஜர் சேலஞ்ச் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ இதை பீட் பண்ணுறதுக்கு ஒன்று மெடிசன்ஸாக இருக்குது. ஸோ சில மெடிசன்ஸ் கொடுத்தா அந்த ஆப்பிடைட் ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ், லைக் அந்த ஃபுட்டோட குவான்டிட்டியை சின்னதாக பிரேக் பண்ணி கொடுக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட் ஃபுட்ஸ்,
ரொம்ப கிரன்ச்சி இந்த ஃபுட்ஸ் எடுக்கிறப்ப ஸ்வாலோ பண்ணுறது. ஸோ அது சாஃப்ட் சாலிட் ஃபுட்ஸ் எடுக்கிறது ஈஸியாக இருக்கும். அந்த ஃபுட்டோட ஸ்மெல் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்மெல்ஸ் இல்லாமல் அது. ஸோ சில ஃப்ளேவர்ஸ் வந்து ஆப்பிடைட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். சில ஜிஞ்சர்ஸ் ஆட் பண்ணுறதுனால, லெமன் லைம் ஆட் பண்ணுறதுனால. ஸோ அந்த ஆப்பிடைட்டை ஸ்டிமுலண்ட் பண்ணக்கூடிய சில ஃபுட் இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ மல்டிபிள் பிரேக்ஸாக எடுத்துக்கிட்டு குட்டி குட்டியாக அந்த நியூட்ரிஷன் கொடுத்து பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய தண்ணி குடிக்காமல் ஸ்மால் வால்யூம்ஸில் கொடுக்கறதுனால அந்த நியூட்ரிஷனை வந்து பேஷண்ட்டுக்கு இன்ஸ்பைட் ஆஃப் வாமிட்டிங் நாசியா வி கேன் பேலன்ஸ். சார், இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய புற்றுநோயாளிகளுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அண்ட் டேஸ்ட்லெஸ் அப்படிங்கிற மாதிரியான சைட் எஃபெக்ட்ஸ் வரும். அந்த சைட் எஃபெக்ட்ஸ் அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிக்கிறது, அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன ஃபுட்டில் எடுத்துக்கலாம் சார்? ஸோ யூஸ்வலி இந்த டேஸ்ட் குறையக்கூடிய காரணம் வந்து மெயினாக அந்த மெடிசன்ஸ் தான். ஸோ அவங்க கொடுக்க கீமோதெரப்பி ட்ரக்ஸு நம்ம செல்ஸை பாதிக்கிறப்போ அந்த டேஸ்ட் பட்ஸையும் சில டைம் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிடும். டேஸ்ட் இருக்காது, இல்லை டேஸ்ட் ஆல்டர்டாக காமிக்கும். ஸோ இது ரெண்டுமே ஆக்சுவலி நியூசன்ஸ். ஒரு ஸ்வீட்டாக சாப்பிட்றீங்க, அதை வந்து நம்ம அதோட ரெகுலர் டேஸ்ட் கிடைக்கல அப்படின்னா அதை வந்து ஃப்ளேவர் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும் அவங்களுக்கு. அதே நேரத்தில் ஆல்டர் டேஸ்ட், ஒரு பிட்டர் டேஸ்ட் வரலாம் சில டைம், இல்லை ரொம்ப சோர் டேஸ்ட் வரலாம். ஸோ இதெல்லாம் பீட் பண்ணுறதுக்கு நிறையா அந்த ஃபுட்டுலேயே வந்து நிறைய சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணலாம். லைக் தே கேன் ஹேட் சம் ஹர்ப்ஸ் வில் ரியலி ஹெல்ப் அந்த டேஸ்ட்டை பண்ணுறது. இல்லை லெமன் டீ, சில மைல்டாக ஜிஞ்சர் சில டைம் அந்த இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஃபுட்டோட கண்டென்ட் சில டைம் இந்த கோல்டு ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட் பட்ஸை ரொம்ப ட்ரிகர் பண்ணாமல் அதை ஆட் பண்ணிக்கலாம். சில கைண்ட்ஸ் ஆஃப் யுட்டென்சில்ஸில் அது சில டேஸ்ட் ஆல்டரேஷன் பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது. பேஷண்ட்டுக்கு யோகர்ட் யூஸ்வலி ஹெல்ப்ஸ் டு ஹீல் த திங்ஸ். நிறைய ப்ரோபயோட்டிக்ஸ் வில் ஆல்சோ ஹெல்ப். ஸோ இந்த யோகர்ட்ஸில் இருக்கக்கூடிய நிறைய குட் பாக்டீரியாஸ் வில் யூஸ்வலி ஹீல் த திங்ஸ். ஸோ ஸ்மால் திங்ஸ் மைட் ஹெல்ப் ஃபார் ஒன் பேஷண்ட் சம்திங். ஸோ வி ஹேவ் டு ரியலி ஆல்டர் திஸ் அண்ட் தட். பட் அல்டிமேட்லி த நியூட்ரிஷன் ஷுட் பி கெப்ட் இன் மைண்ட். ஏன்னா நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கிறது ஒரே ஒரு இதில் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டோட கோல்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இம்யூனிட்டி லெவல் குறையும் போது கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து எப்படி அதை மேனேஜ் பண்ணணும் சார்? ஸோ பேஷண்ட்ஸோட இம்யூனிட்டி குறையிறதுக்கு ரெண்டு அகெயின் ரீசன். ஒன்று டிசீஸோட தாக்கம் போன் மேரோக்கு போகிறப்போ அந்த டிசீஸ் இம்யூனிட்டி லெவல்ஸ், அந்த போன் மேரோ தான் அந்த ரிசர்வ் இம்யூனிட்டி லெவல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ரெண்டாவது ட்ரீட்மெண்ட்டோட சைடு எஃபெக்ட்ஸ். கீமோதெரப்பி கொடுக்கக்கூடியப்போ நம்ம நல்ல செல்ஸ் கெட்ட செல்ஸை தாக்குறப்போ நல்ல செல்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ டெஃபினெட்லி இந்த இம்யூனிட்டி ரிஸ்க் ஆகிறப்போ பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன காமன் கோல்டு வந்தாலும் அதை ரொம்ப சிக் ஆக்கிரும். ஸோ இந்த நியூட்ரிஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மெயினாக ப்ரோட்டீன்ஸ் வந்து இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் வி ஆர் கால்ட். தவிர ஹை கார்போஹைட்ரேட் டயட்ஸு, கொஞ்சம் ஃபைபரும் சேர்க்கணும். பேஷண்ட்ஸ்க்கு வந்து மெயினாக இம்யூனிட்டி லெவல்ஸ் க்ளோவாக இருக்கிறப்ப இனி ஃபுட் ரிலேட்டடும் இன்ஃபெக்ஷன் ஆகும். ஸோ வெளியே இருந்து சாப்பிடக்கூடாது. ஃபுட்டில் வந்து ஸ்கின் பீல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ், நல்லா திக் பீல் இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும். எனி வாட்டர் குடிக்கக்கூடாது கூட வி ஷுட் பி வெரி கேர்ஃபுல். கொஞ்சம் மினரலைஸ் வாட்டர் ஆர் சம்திங் ப்ராசஸ் வாட்டர் விச் இஸ் டீகன்டாமினேட்டட், அந்த வாட்டர் குடிக்கிறது எப்போவுமே சேஃப். ஸோ இம்யூனிட்டி லெவல்ஸ் லோவாக இருக்கிற பேஷண்ட் ஷுட் பி வெரி கேர்ஃபுல் கெட்டிங் நாட் டு கெட் இன் இன்ஃபெக்ஷன். அதே நேரத்தில் நியூட்ரிஷனை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா தே கேன் ஈஸிலி டெவலப் டைரியா வந்துடலாம், வாமிட்டிங், ஃபுட் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ்னால. ஸோ இம்யூனிட்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் and nutrition plays a vital role in boosting the immunity. சார், இப்போ ஹைட்ரேஷன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்று. கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஹைட்ரேஷன் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது? ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஹைட்ரேஷன் ஏன்னா பாடியில் வந்து மேஜர் குவான்டிட்டியே ஃப்ளூயிட்ஸ் தான். ஸோ அந்த மேஜர் குவான்டிட்டி ஃப்ளூயிட் குறைக்கிறப்போ நிறைய இம்பேலன்சஸ் பாடியில் வரும். பிரெயின்லேருந்து, ஹார்ட்லேருந்து, எல்லா சர்க்குலேஷன்லேருந்து. ஸோ பாடி மசில் ஃபெட்டிக் எல்லாமே வந்து. ஸோ அந்த ஹைட்ரேஷன் கேன்சர் பேஷண்ட்ஸில் ஈஸியாக டீஹைட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் கீமோ கொடுக்குறோம், பேஷண்ட்ஸ் வந்து வாமிட்டிங் வரும், டயரியா வரும். அந்த ஃப்ளூயிட் லாஸ் வந்து ரொம்ப ஈஸியாக ஆயிரும். அதே நேரத்தில் அந்தளவுக்கு அவங்க ரெப்ளனிஷ் திருப்பி ஃப்ளூயிட் எடுக்கலை அப்படின்னா தே வில் டெவலப் காம்ப்ளிகேஷன்ஸ். ஏன் அப்படின்னா ஃப்ளூயிட்னால சர்க்குலேஷன்ஸ் பாதிக்கலாம், என்சைம்ஸ் செக்ரேஷன்ஸ் பாதிக்கலாம், பேஷண்ட்ஸோட மசில் கிராம்ஸ், மசில் ஃபெட்டிக்ஸ் அதிகமாக வரலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகிறப்போ பேஷண்ட் இன்னும் சிக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரேஷனை மெயின்டைன் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து யூஸ்வலாக வில் டேக் இன்ஸ்பைட் ஆஃப் கண்டினியூஸ் வாமிட்டிங் வில் ஆல்வேஸ் ட்ரை டு மெயின்டைன் ஓரல் ஃப்ளூயிட்ஸ் எடுக்கக்கூடிய முறைகளை யூஸ்வலி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். தேவைப்பட்ட ஐவி ஃப்ளூயிட்ஸ் கொடுத்து அந்த லாஸ் ஆன வாட்டர் ஃப்ளூயிட்ஸை மெயின்டைன் பண்ணிப்போம். ஐவி ஃப்ளூயிட்ஸ்னு என்ன சார்? ஐவி ஃப்ளூயிட்ஸ் இஸ் இன்ட்ராவீனஸ் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இன்ட்ராவீனஸ் ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா டேரெக்ட்லி எங்கே ஃப்ளூயிட் இருக்கணுமோ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து டேரெக்டாக செலுத்தக்கூடிய விதம் தான் ஐவி ஃப்ளூயிட்ஸ். இந்த ட்ரிப்ஸ் போடுறோம், சலைன் போடுறோம். பட் அதுக்குன்னு சில முறை இருக்குது. அதுதான் எப்படி வேணால் கொடுத்துடலாங்கிறத பேஷண்ட்டுக்கு என்ன லாஸ் இருக்குது. ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு வாமிட்டிங் இருக்குது அப்படின்னா அந்த வாமிட்டிங்கில் சில சோடியம் குளோரைட், சில எலக்ட்ரோலைட்ஸ் இம்பேலன்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்கு அதுக்கு தகுந்தாப்படி அந்த ட்ரிப்ஸ் கொடுக்கணும். அதே நேரத்தில் கால்குலேஷன் இருக்குது. ஓவர் ஹைட்ரேட்டும் பண்ணக்கூடாது.
அதிகமாக ஃப்ளூயிட்ஸ் கொடுத்தாலும் பேஷண்ட்டுக்கு காம்ப்ளிகேஷன் வரும். லங்ஸில் போய் ஃப்ளூயிட்ஸ் அக்யூமுலேட் ஆச்சுன்னா காம்ப்ளிகேஷன்ஸ் டெவலப் ஆக சான்சஸ். ஸோ இட் இஸ் அ வெரி கால்குலேட்டட் ட்ரீட்மெண்ட். IV fluids நாட் அ திங் டு ப்ளே. ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ் ஜென்ரலி இந்த ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சார் இப்போ IV fluids பற்றி சொன்னீங்க. அதை வந்து அதிகமாக கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராதா சார்? அதிகமாக கொடுக்கற கூடாது. ஏன் அப்படின்னா பாடியில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இவ்வளோ தான் ஃப்ளூயிட் இருக்கணும். அதுக்கு மேலே ஃப்ளூயிட் போச்சுன்னா இட் வில் டெவலப் எடிமா. எடிமானா ஸ்வெல்லிங் வரும், கால் வீக்கம் வரலாம். லங்ஸ் தேவையில்லாத இடத்துல அதிகமாக ஃப்ளூயிட்ஸ் வந்தால் லங் எடிமா வரும், பல்மரி எடிமா வரலாம். ஸோ பிரெயின்லேயும் அதிகமாக ஃப்ளூயிட்ஸ் அக்யூமுலேட்னா இட்ஸ் செரிபிரல் எடிமா. ஸோ திங்ஸ் எங்கே எவ்வளோ ஃப்ளூயிட் இருக்கணும் அந்த ஃப்ளூயிடு அளவை வந்து கால்குலேட் பண்ணி தான் இந்த 60 kg பாடி வெயிட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஃப்ளூயிட் லாஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டைரியா ஆச்சு, வாமிட்டிங் ஆச்சு கால்குலேட் பண்ணி அந்த எவ்ரி ஹவர் மானிட்டரும் பண்ணுவோம். ஸோ இங்கே ஃப்ளூயிட் அக்யூமுலேட் ஆகுதுன்னா யூரின் அவுட்புட் பார்ப்போம். ஸோ யூரின் அவுட்புட் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்களுக்கு தேவையான ஃப்ளூயிட் பாடியில் ரிட்டீன் ஆகுது, கிட்னி ஃபங்க்ஷன். ஸோ ஏன்னா இது இன்னொரு ரிஸ்க் என்ன, கிட்னி ஃபெயிலியருக்கு போயிடலாம் இன்கேஸ் பேஷண்ட் இஸ் நாட் டீஹைட்ரேட்டட். இஸ் டீஹைட்ரேட்டட்னா லெஸ் ஃப்ளூயிட் வில் காஸ் ஆல்வேஸ் கிட்னி காம்ப்ளிகேஷன். ஸோ ஒரு காம்ப்ளிகேஷன் கேன்சரால் போராடிட்டு இருக்காரு, அப்புறம் அடுத்த கிட்னி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால இந்த ஃப்ளூயிட் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓவர் ஹைட்ரேட்டும் பண்ணிடக்கூடாது, லெஸ் டீஹைட்ரேஷனும் வி ஷுட் பி மேனேஜிங் இட் ஆப்லி. ஓகே சார். சார் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய கேன்சர் பேஷண்ட்ஸை பார்த்துட்டு இருக்கக்கூடிய கேர் கிவர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்களோட நியூட்ரிஷன் லெவலை டெவலப் பண்ணுறதுக்கு கேர் கிவர்ஸ் என்னென்ன பண்ணணும்? ஸோ இந்த கேர் கிவர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ரோல் இருக்குது கேன்சர் பேஷண்ட்டோட. ஏன்னா அவங்க தான் அந்த ஃபுல் ட்ரீட்மெண்ட்டுக்கு டாக்டர் ஒரு பக்கம், நர்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்கனாலும் வீட்டில் அவங்க பார்த்துக்க வேண்டிய முக்கியமான நம்பர். ஸோ அவங்களுக்கு சில நாலேஜ் இருந்தால் தான் அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்மூத்தாக போகும், எந்த தடங்களும் இல்லாமல். ஸோ அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்போவுமே இந்த கீமோதெரப்பி போட்டு வராங்க, ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வராங்க, பேஷண்ட் சாப்பாடு வேண்டாம், எனக்கு பசிக்கல. ஸோ அவங்களுக்கு என்ன கொடுத்தா ஏற்றுப்பாங்கங்கிறது இந்த கேர் கிவர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓவரால் இன்றைக்கி என்னென்ன நியூட்ரிஷன் எடுக்கணும் அந்த நியூட்ரிஷனல் கால்குலேஷன் ஓரளவுக்கு அந்த கேர் கிவர்ஸ்க்கு தெரிஞ்சாலே, ஸோ கொஞ்சம் ப்ரோட்டீன்ஸ் நிறையா கொடுத்தோமா, இன்றைக்கி ஓரளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் எடுத்துட்டோமா, கொஞ்சம் தேவையான அளவுக்கு ஃபேட் கண்டென்ட்ஸ், ஃப்ரூட்ஸ் திங். ஸோ இது இந்த பேலன்ஸ் தெரிஞ்சு ஓவர் டயட் டெஃபினட்டாக பேஷண்ட் எடுக்க முடியாது. பட் அவங்கள வந்து ப்ராம்ப்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு பிரேக் பண்ணி அவங்கள கொண்டு போனாலே நெக்ஸ்ட் கீமோ வரைக்கும் அவங்க ஹெல்த் ஃபால் ஆகாமல் தில் கோ த்ரூ த ட்ரீட்மெண்ட் பெட்டர். ஓகே சார். இப்போ கேன்சர் பேஷண்ட்டோட ப்ரோட்டீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டீம் இருக்குது. அந்த டீமில் டாக்டர்ஸ், நர்ஸ், டயட்டீஷியன்ஸ் இருக்காங்க. இவங்களுடைய ரோல் என்ன சார்? ஸோ இந்த மல்டி டிசிப்ளினரி டீம் அப்படின்னு தான் இந்த ஸ்டார்டிங்லேருந்து நான் எப்போவுமே சொல்லுவேன். மல்டி டிசிப்ளினரி டீம் என்ன, இந்த ஒரு பேஷண்ட்டுக்கு சரி பண்ணுறதுக்கு ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணும். டாக்டர்ஸில் ஒரு டீம் இருக்கும், நியூட்ரிஷனிஸ்ட், டயட்டிஷியன், நர்சஸ் ஒரு டீம், சைக்கோ ஆங்காலஜிஸ்ட் டீம். ஸோ மல்டிபிள் டீம் தேவைப்படுதுங்கிறது. இதில் முக்கியமான இப்போ நியூட்ரிஷன் வரப்போ நியூட்ரிஷனிஸ்ட் ஒரு ரோல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்க இப்போ டாக்டரோட ரோல் என்னென்னா ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும், இந்த ட்ரீட்மெண்ட்டு என்ன டோஸ் கொடுக்கணும், என்ன ஆர்டரில் கொடுக்கணும், ரேடியேஷன் கொடுக்கணும், ஃபஸ்ட்டு சர்ஜரி பண்ணணுமா, இது டாக்டரோட ரோல். நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாமும் ஸ்மூத்தாக போகணும்னா பேஷண்ட்டுக்கு அந்த ஹெல்த் மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதுக்கு டயட்டீஷியனோட ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ டயட்டீஷியன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேஷண்ட்டுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க, இவங்க ஐடியல் பாடி மாஸ் இண்டெக்ஸில் இருக்காங்களா, இல்லை இவங்களுக்கு மசில் லாஸ் கம்மியாக இருக்கா, ஸோ ப்ரோட்டீனோட ரிக்வயர்மெண்ட் அதிகமாக தேவைப்படுது. ஸோ இதுக்குண்டான ஒரு டயட் பிளான் பண்ணுவாங்க. அந்த டயட் பிளான் இவங்களுக்கு ஃபீஸிபிளாக இருக்கணும். ஜஸ்ட் எல்லாமே கொடுக்கலாங்கிறதோ பேஷண்ட் பிடிச்ச விஷயமா இருக்கணும். அவங்க இன்கேஸ் வெஜிடேரியனாக இருக்காங்கன்னா இட் ஷுட் பி அ வெஜிடேரியன் பிளான், ஒரு நான் வெஜிடேரியன் பிளான். அக்கார்டிங்லி ஒரு பிளான் ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஸோ ஆஸ் அண்ட் வென் நீடட் இந்த பிளானை வந்து கொஞ்சம் மாடரேட் பண்ணி அந்த டயட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஃபைனலி நர்ஸ் கம்ஸ் இன் டு பிக்சர். இந்த நர்சஸோட ரோல் வந்து ரொம்ப முக்கியம் அகெயின். ஸோ டயட்டிஷியன் பற்றி பார்த்தோம். டயட்டிஷியன் டயட் பிளான் ஜென்ரேட் பண்ணுறாங்க. பட் அந்த டயட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ரோல் நர்சஸோட. அந்த பேஷண்ட் என்ன எப்படி அவங்களுக்கு விரும்புவாங்க, எந்த டைமில் சாப்பிடுவாங்க. சில பேஷண்ட்டுக்கு மார்னிங்கில் நல்லா சாப்பிட்ருவாங்க, ஆஃப்டர்நூன் கொஞ்சம், நைட்டு சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. ஸோ எப்போ அவங்களோட ஆப்பிடைட் நல்லா இருக்கோ புரிஞ்சுக்கிட்டு அந்த நர்சஸ் வந்து இந்த டயட்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தட் அந்த டயட் பிளான் சக்ஸஸ்ஃபுல்லாக உள்ளே போனால் தான் அந்த பேஷண்ட்டுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்கும், அவங்க வந்து இம்யூனிட்டி லெவல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அதே நர்சஸோட ரோல் என்னன்னா பேஷண்ட்டோட ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. யூரின் நல்லா போனாங்களா, இன்றைக்கி மோஷன் போனாங்களா, ஸோ இது எல்லாம் பேஷண்ட் கான்ஸ்டிபேட் ஆனால் டயட்டில் அதை ஃபைபர் இன்டேக் இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ நர்சஸ் வந்து இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல், டயட்டிஷியன் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ட், டாக்டர். ஸோ இட் இஸ் அ டீம் ஒர்க். இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸோட வந்து ஃபுட்டு எடுத்துக்கிற முறையே டோட்டலாக சேஞ்ச் ஆகுது சார். 3 வேளை சாப்பிட்ருக்கவங்க 4 வேளை சாப்பிட்றாங்க, 5 வேளை, 6 வேளை அப்படி கன்வெர்ட் பண்ணி சாப்பிடும்போது அது ப்ரோட்டீன் லெவலை பேலன்ஸ் பண்ணுமா, இம்பேலன்ஸ் பண்ணுமா சார்? ஓகே. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அதிகமாகவும் கொடுக்க முடியாது. கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு சேலஞ்ச் என்னன்னா நிறைய சாப்பிட முடியாது அவங்களால. ஸோ அவங்களால என்ன சாப்பிட முடியும், அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன, இது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சின்ன சின்ன பிட்ஸாக பிரேக் பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் பண்ணியே ஆகணும்.
ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி நம்ம 3 வேளை பேஷண்ட் சாப்பிடுவாங்க, டின்னர் நல்லா சாப்பிடுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு சில டைம் இன்னைக்கு சாப்பிட்ட விஷயங்கள் நாளைக்கு வேண்டான்பாங்க. இன்னைக்கு வந்து 3-4 வேளை சாப்பிட்ருப்பாங்க, நாளைக்கு அது கூட வேண்டான்பாங்க. ஸோ வி ஹாவ் டு பிரேக் த ஃபுட் இன்டூ ஸ்மால் டைம்ஸ், மேபி 4-5 டைம்ஸ் 6 டைம்ஸ் ஆல்சோ. நிறைய தண்ணி அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அகைன் ஃபில்லிங் எஃபெக்ட் வரும். ஸோ அதனால தண்ணியும் நிறையா ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ முடியுமோ கொஞ்சம் ஒரு ஒரு ட்ரிங்க்கு விச் இஸ் மோர் ஃபுல் ஆஃப் நியூட்ரியன்ஸ், ஒரு ஃப்ரூட் ட்ரிங்க் இதை மாதிரி கொடுக்கலாம். பிளெயின் வாட்டர்ஸ் என்கரேஜ் பண்ணணும் அப்பப்போ சிப்ஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கிறதுக்கு. ஸோ அவங்க ஃபுட்டு மெயினாக ஷுட் பி மாடிஃபைட் ஆஸ் அண்ட் வென் நீடட். பிரேக் பண்ணி கொடுக்கணும், ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் கொடுக்கணும், வித் அதர் பேலன்ஸ் நியூட்ரியன்ஸ் விச் இஸ் ரிச் இன் பேலன்ஸ்ட் இன் கார்போஹைட்ரேட்ஸ் ஆஸ் வெல் as அதர் ஃபேட் அண்ட் திங். ஸோ மோர் ஆஃப் ப்ரோட்டீன் அண்ட் ஈக்குவலி பேலன்ஸ் வித் கார்ப்ஸ். சார் தொடர்ந்து பேசலாம். நேயர்களே, நலமை சூழ்க நிகழ்ச்சியில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் நியூஸ்7 தமிழோடு. நலமை சூழ்க நிகழ்ச்சி தொடர்கிறது. தொடர்ந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு ஊட்டச்சத்து மேலாண்மை எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம சார் கிட்ட பேசலாம். இப்போ சுகர் கண்டென்ட் வந்து டைரக்டா கேன்சர் செல் அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. சுகர்னால இப்படி ஆகுது, சுகர் ஹையா, சுகர்னால ஃபீட் ஆகுது. ஆக்சுவலி சுகர் என்னன்னா இட்ஸ் குளுக்கோஸ். குளுக்கோஸ் வந்து ஒரு பேசிக் எனர்ஜி ரிக்வயர்மெண்ட்டுக்கு எல்லாருக்குமே தேவையா. எல்லா செல்ஸுமே குளுக்கோஸ் மேலே தான் டிபெண்ட்டாக இருக்குது எனர்ஜி ரிக்வயர்மெண்ட். லைக் நான் ப்ரோட்டீன் சொன்ன பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி எனர்ஜிக்கு நம்ம வந்து குளுக்கோஸ் மேலே தான் டிபெண்ட் ஆகிட்ருக்கோம். ஸோ குளுக்கோஸ் இல்லைன்னா எதுவுமே இல்லை, நம்ம வந்து ரியலி டவுன் ஆயிடுவோம். ஸோ வி டெஃபினெட்லி நீட் குளுக்கோஸ். ஸோ குளுக்கோஸ் இருந்தால் நல்லது. அதிகமான குளுக்கோஸ், லைக் ஒரு ஒபீஸ் பேஷண்ட் இருக்காங்க, நிறைய கார்ப்ஸ் எடுக்கிறாங்க, டூ மச் ஆஃப் குளுக்கோஸ் சில டைம் வேறு மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும். லைக் பேஷண்ட் மை லீட் டு அன் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுனால ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஸ்டேஜில் வந்து சில விஷயங்கள் பாடியில் மாறக்கூடிய சான்சஸ், அதில் தான் டயபெட்டிஸும் வருது. ஸோ இப்படி ஒரு சேஞ்சஸ் பாடியில் வரப்போ கேன்சர் அதில் ஒரு பங்கு. ஸோ அதனால் என்ன நம்ம பண்ணிட்டோம்னா, டைரக்ட்லி நம்ம குளுக்கோஸ் சாப்பிட்டதுனால கேன்சர் வந்துச்சு. குளுக்கோஸ் இட் இஸ் நத்திங் அ டைரக்ட் 1-to-1 லிங்க் கிடையாது. பட் டூ மச் ஆஃப் எனிதிங், டூ மச் ஆஃப் ஹை கார்போஹைட்ரேட் டயட், டூ மச் ஆஃப் ஜங்க் ஃபுட்ஸ், ஸோ திங்ஸில் சில இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் கொண்டு வரதுனால த பர்சன் டெவலப்ஸ் சம் கேன்சர்ஸ் டியூ டு ராங் ஈட்டிங் ஹேபிட்ஸ், தென் blaming it on glucose. புரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கிட்னி ஃபெயிலியர், புற்றுநோய்க்கான பாதிப்புகள் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்களா? அதை பற்றி எப்படி சார் எடுத்துக்கிறது? கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லா ஆர்கன்ஸ்லையுமே கொஞ்சம் வீக்னஸ் இருக்கும். மெயின்லி அது வந்து கிட்னி ரிலேட்டட் டாக்ஸிசிட்டி வந்து ட்ரீட்மெண்ட் ரிலேட்டட் சில டைம் ஆகும். ஸோ அதனால் எப்போவுமே கீமோ கொடுக்கறது முன்னாடி, இந்த ட்ரக்ஸ் கொடுக்கறது முன்னாடி பேஷண்ட்டோட கிட்னி ஸ்டேட்டஸை வந்து பார்த்துப்பாங்க. சில ட்ரக்ஸ் வந்து ஹைலி டாக்ஸிக் டு கிட்னி. ஸோ அதனால் ரொம்ப கால்குலேட்டடாக அந்த மருந்து கொடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அவங்க கிட்னி ஸ்டேட்டஸை புரிஞ்சுக்கிட்டு சில டைம் டோஸை வந்து ஃபுல் டோஸும் கொடுக்கலாம், இல்லை கொஞ்சம் குறைச்சி டோஸும் கொடுக்கலாம். ஸோ இட் இஸ் அ ரிஸ்க் வர்சஸ் பெனிஃபிட் பேலன்ஸ் வி ஹாவ் டு ஆல்வேஸ் சி. ஏன்னா அந்த மருந்து கொடுத்தா தான் அந்த கேன்சர் குணமாக போகுது. பட் அட் சம் பாயிண்ட் என்ன ஆகும்னா, பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆல்ரெடி இருந்திருக்கலாம், இல்லை அந்த ட்ரக்ஸ் ஒரு லெவல் டாக்ஸிசிட்டி ஆகிற கிட்னி ஃபெயிலியர், அப்போது வந்து ப்ரோட்டீன்ஸ் எல்லாமும் கொஞ்சம் குறைக்க வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கிட்னி பேஷண்ட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் பேலன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஹைட்ரேஷனும் கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு வந்து வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஓவர் ஹைட்ரேட் பண்ணக்கூடாது. த அமௌண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் அந்த பேஷண்ட் எடுக்கிறதும் ப்ரோட்டீன்ஸ் எடுக்கிறதும் வி ஹாவ் டு கேல்குலேட் இட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ். ஓகே சார். இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து மசில்ஸ் தளர்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்னென்ன உடற்பயிற்சி செய்யணும் சார்? ரைட். ஸோ எக்ஸசைஸ் இன் கேன்சர் பேஷண்ட்ஸ் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டாபிக். ஏன்னா ரெகுலர் ஒரு ஹெல்தி பர்சன் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் ஒரு கேன்சர் பேஷண்ட் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக காஷியஸ் தேவை. ஓவர் டூவும் பண்ணக்கூடாது. நன்றி. ஸோ ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்கு என்ன தேவை ஜென்ரலாக, தே ஹாவ் டு பி ரெகுலர்லி ஆக்டிவ். ஸோ மசில்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணுறப்போ தான் அந்த மசில் டோனும் கிடைக்கும், அவங்களுக்கு மசில் மாஸும் கிடைக்கும். ஸோ அதனால் ஒரு பேஷண்ட், ஒரு இண்டிவிஜுவல் கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு ஆங்காலஜிஸ்ட், ஒரு டாக்டரோட கன்சல்டேஷனோட வித் த PMR team. PMR teamனா those are the people who are, they are also doctors with physiotherapist team. அவங்க இந்த பேஷண்ட்டுக்கு இண்டிவிஜுவலைஸ்டாக கஸ்டமைஸ்டாக ஒரு எக்ஸசைசஸ் பேட்டர்ன் டெவலப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த பேஷண்ட்டுக்கு காலில் ஒரு கேன்சர் இருக்குது அப்படின்னா மற்ற ஆர்கன்ஸை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கிறது, அந்த பேஷண்ட் நிறைய நடக்க முடியாது. பட் ஸ்டில் கேன் டூ அ லாட் ஆஃப் எக்ஸசைஸ். ப்ரீதிங் எக்ஸசைசஸ் வில் ஹெல்ப். ஸோ அந்த மாதிரி எல்லா ஜாயின்ஸ் மசில்ஸ்க்கு எல்லா நல்ல எக்ஸசைஸ், டோனிங் எக்ஸசைஸ் எப்படி பண்ணலாம். ஸோ எக்ஸசைஸ் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் நாட் அ ரெகுலர் பேட்டர்ன் அண்டர் ஸ்பெஷலைஸ்டு டீம் work on the patient. So exercise should be done by all cancer patients to maintain the muscle mass and tone. சார், இப்போ பிரஸ்ட் கேன்சர் இருக்கிறவங்க வந்து சோயா ஃபுட்ஸை வந்து தவிர்க்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன சார்? ஸோ இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் நிறைய விஷயங்கள் வருது. அதோட ஆத்தென்டிசிட்டி வந்து
இருக்கிறது இல்லை. சோயா வந்து ஒரு ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸு. அந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் ஒருத்தங்களுக்கு கெடுதி பண்ணும் அப்படிங்கிறது தெர் இஸ் நோ ரியல் எவிடன்ஸ் ஆஸ் ஆஃப் ரியல் வேர்ல்ட். ஸோ ஒரு மாடரேஷனில் எல்லாமே எடுக்கணும். சில கேன்சருக்கு இது இது இந்த இந்த ஃபுட் எடுத்துட்டா கேன்சர் குணமாயிருது, இது மட்டுமே நிறையா எடுத்தால் குணமாயிருது. இந்த மாதிரி ஓவர் டூ பண்ணி சில விஷயங்கள் சில பேருக்கு ஒரு சைடு எஃபெக்ட் வந்துருக்கலாம். அது உடனே வந்து ராங்காக வந்து பதிவாயிருக்கலாம். ஸோ ஆஸ் சச் தெர் இஸ் நோ எவிடன்ஸ் டு சே இந்த ஃபுட்டு இந்த சோயா சாப்பிட்டு பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அதிகமாக ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்கிறது நத்திங் தெர் இஸ் ப்ரூவன் சைன்ஸ். பட் எல்லாமே வந்து மாடரேஷனில் எடுக்கிறது நல்லது. இந்த ஃபுட்டு எடுத்தால் கேன்சர் குணமாயிரும், இது சாப்பிட்டா கேன்சரே முற்றிலும் அழிஞ்சிரும்ங்கிறது அப்படி ஒரு சூப்பர் ஃபுட் அப்படிங்கிறது எதுவுமே ப்ரூவன் கிடையாது. அதே நேரத்தில் நெகட்டிவாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து அன்னெசரியாக அதோட அத்தென்டிசிட்டி வெளிட் பண்ணாமல் அதை ஒதுக்க வேண்டாம். ஓகே சார். இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது ஃபாஸ்டிங் இருந்தால் புற்றுநோயினுடைய தாக்கம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது அகெயின் லாட் ஆஃப் ரிசர்ச் இதில் நடந்துட்டு இருக்கு. ஸோ கேன்சர் செல்ஸை ஸ்டார்வ் பண்ணால் நல்லது. ஸ்டார்வேஷன் பேஷண்ட்டுக்கு அந்த கேன்சர் செல்ஸோட எனர்ஜி லெவல்ஸை குறைச்சி அதை வந்து அதோட க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படிங்கிறது. பட் இது டோட்டலாக 100% கேன்சர் பேஷண்ட் ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல மாட்டேன். பேஷண்ட்டுக்கு வந்து ஆல்ரெடி நியூட்ரிஷன் லெவல் ஸ்லோவாக இருக்குது. அதில் வந்து ஒரு இதை ஸ்டார்வ் பண்ணி அந்த பேஷண்ட்டை இன்னும் லாஸ் பண்ணுறதோட டெஃபினெட்லி ஒரு மாடரேஷனில் அவங்க நியூட்ரிஷன் மெயின்டைன் பண்ணாலே கேன்சரை வந்து நல்லா குணப்படுத்தலாம். அன்னெசரிலி இது மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இதெல்லாமும் இட் இஸ் நாட் அ ப்ரூவன் மெத்தட். லாட் ஆஃப் ரிசர்ச்சஸ் கோயிங் ஆன். பட் இதை இப்போ இன்றைக்கி தேதியில் நம்ம கேன்சர் பேஷண்ட்க்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ப்ளீஸ் உங்கள் நியூட்ரிஷனை பார்த்துங்க. நீங்கள் சாப்பிட்றதே பெரிய விஷயம். நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்கன்னா தான் கேன்சரை குணப்படுத்த முடியும். அதர்வேரவுண்ட் ஸ்டார் பண்ணி குணப்படுத்துறது இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மோடில் போக வேண்டாம். ப்ளீஸ் பி கேர்ஃபுல் வித் நியூட்ரிஷன். இன்றைக்கி எடுத்த நியூட்ரிஷன் இன்றைக்கி கிடச்சிருச்சா, ஃபுல் டோஸ் ஆஃப் ஃபுட் யூ ஹவ் டேக்கன் அப்படிங்கிறது பண்ணாலே வி கேன் கான்கர் கேன்சர். சார், இப்போ புற்றுநோயாளிகள் அவங்களுடைய ஊட்டச்சத்து மேலாண்மைக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னீங்க. என்னென்ன ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது சார்? ஓகே, இது சாப்பிடக்கூடாதுங்கிற லிஸ்ட்டு வந்து நிறையவே இருக்குது பெருசாக. ஸோ இது மெயினாக நான் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு சொல்ல மாட்டேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலில் நிறைய பேருக்கு தெரிஞ்சக்கூடிய விஷயம் என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, இது சாப்பிட்டா என்ன 100% நான் ஹெல்த்தியாக இருப்பேனா, இதெல்லாம் நிறையா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஸோ என்ன சாப்பிடணுங்கிறது ஐ திங்க் ஒரு கிளாரிட்டி இருக்குது. நம்ம ஹோல் கிரெயின்ஸ் நிறைய சாப்பிடணும், தானிய வகைகள், ஃப்ரூட்ஸ் நிறையா, ரா வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடணும். வெஜிடேரியன் அவங்க நிறைய பருப்பு வகைகள், பீஸ், லெக்யூம்ஸ் இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, பீன்ஸ், இதெல்லாம் நிறைய ப்ரோட்டீன்ஸுக்கு உண்டான ஃபைபரும் அதே சேருது. நான் வெஜிடேரியன் பீப்புளாக இருந்ததுன்னா அது ஒரு பெரிய லிஸ்ட்டு டூஸ் அண்ட் டோன்ஸில் இருக்கும். நான் வெஜிடேரியனில் அகெயின் எக்ஸ் இஸ் வெரி குட் சோர்ஸ், போல்ட்ரி ப்ரோட்டீன் சோர்ஸ் இஸ் குட், ஃபிஷ் இஸ் அ வெரி குட் சோர்ஸ், ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இதெல்லாம் இருக்குது. சாப்பிடக்கூடாத வகைகள் பெரிய லிஸ்ட்டு. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் உலகம் எங்கே திரும்பினாலும் ஃப்ரைட் ஃபுட்ஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அந்த ரிப்பீட்டட் ஹீட்டிங்கில் தான் அதில் வந்து நிறைய டீநேச்சரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் நடக்குது. அதில் வந்து omega-6 ஃபேட்டி, omega-3 குட், omega-6 ஃபேட்டி ஆசிட்ஸ் நாட் குட். ஏன்னா அதில் வந்து நிறைய சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, விச் லீட்ஸ் டு அக்யூமுலேஷன் ஆஃப் ஃபேட்டு. கேன்சர் மட்டும் இல்லை, கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் பாதிக்கப்படக்கூடியது. ப்ராசஸ்டு மீட், இப்போ மீட்டை வந்து நிறையா டேஸ்ட்டுக்காக நிறைய விஷயங்கள் மாற்றுறாங்க. ஆர் இட்ஸ் அ ஸ்டோர்டு ஸ்டோர் அண்ட் ஃபுட், சால்டட் ஃபுட்ஸ், ஃபிஷ் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ எனிதிங் ப்ராசஸ்ட் சாசேஜஸ் இருக்குது இதெல்லாம். ஸோ இதெல்லாமல் ப்ராசஸ் ஆகி இருக்கக்கூடிய மீட்ஸ் எல்லாமே கொஞ்சம் மெயின்லி ரெட் மீட்ஸ் நிறைய சாப்பிடாமல் இருந்தால் நல்லது, இன் மாடரேஷன். ஸோ பயப்பட வேண்டாம். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸை வந்து எவ்வளோ நம்ம சரியாக வச்சுக்கிறோமோ, ஏன்னா ஃபுட் ஹேபிட்ஸ் எப்பனால என்ன ஆகுதுன்னா கேன்சருக்கும் இன்ஃப்ளமேஷனுக்கும் சம்மந்தம் இருக்குங்கிறாங்க. ஸோ இந்த ப்ரோ இன்ஃப்ளமேஷன் நிறைய ஃபுட்டில் இருக்கக்கூடியதுன்னா, ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோன்னா கேன்சரோட வரக்கூடிய தாக்கத்தை வந்து இன்க்ரீஸ். ஸோ அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் தான் வி அட்வைஸ் டு டேக். அண்ட் நாட் டு லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், டொபாக்கோஸ் இதெல்லாம் சொல்லவே வேண்டாம். எவ்ரிதிங் பேக்கெட்ஸில் இருக்குது. பட் ஸ்டில் இட் டெஃபினெட்லி இஸ் ப்ரூவன் பியாண்ட் டவுட் தட் ஹேபிட்ஸ் வந்து ஸ்மோக்கிங் இருக்கிறவங்களுக்கு கேன்சருக்கும் ஸ்ட்ராங் லிங்க் இருக்குது. ஆல்கஹால் ஸ்மோக்கிங் இருக்கிறவங்க டெஃபினெட்லி டபுள் அடிக்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. எனி சூவிங் டொபாக்கோ இஸ் ஆல்சோ டெஃபினெட்லி. வேப்பிங் டெஃபினெட்லி நாட் நோ. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டில் அட்லீஸ்ட் ஐம் ஷிஃப்டட் ஃப்ரம் ஸ்மோக்கிங், ஐம் மூவிங் வேப்பிங் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு சேஃபான ஹேபிட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. டெஃபினெட்லி அப்படி ஒன்றும் ப்ரூவன் இது சேஃப் அப்படிங்கிறது எதுக்கும் ப்ரூவனான ஆத்தென்டிசிட்டி. இந்த யங்ஸ்டர்ஸ் ஆர் த ப்ரொடக்டிவ் குரூப் ஆஃப் அவர் பாப்புலேஷன். இந்த ப்ரொடக்டிவ் குரூப் பாதிக்கப்படுறப்போ கண்ட்ரியோட எக்கானமி வந்து வில் பி அட் ஸ்டேக். ஸோ ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்கானமி ஆல்சோ. ஸோ அதனால் நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஐசோஃபேஜியல் கேன்சர்ஸ் வருது,
ஸ்டமக் கேன்சர்ஸ் நிறையா வருது. ஏன்னா இது எல்லாமும் அந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ஹஸ் டேக்கன் பிக் டோல். ஸோ ப்ளீஸ் யங்ஸ்டர்ஸ், ஆல் எனி ஏஜ், health is always a priority to it. Sleep well, eat well, exercise in moderation, stay away from habits, stay away from all non-communicable diseases. ஓகே சார், நிகழ்ச்சியில் பங்கேற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க அவங்களுடைய ஊட்டச்சத்தை எந்த அளவுக்கெல்லாம் மேம்படுத்திக்கணும், எவ்வாறு மேம்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். Thank you. நலமே சூழ்க நிகழ்ச்சி நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம்.